அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜிதன் பாண்டியன்ஸ்கோமிய கேலேருந்து. நாம் நிறையா தடவை ஒரு செயலை செஞ்சதுக்கப்புறம் இல்லை ஒரு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படி பண்ணோம், நம்ம ஏன் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு நிறையா வருத்தப்பட்டிருப்போம். நான் இப்போ சொல்ல போகிற குறிப்பு நிறையா உறவு முறையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், அதாவது வாக்குவாதத்தின் உச்சத்தில் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு முடிவே இல்லாமல். சடனாக அங்கேருந்து நம்ம கிளம்பணும். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நீ கிளம்புறியா அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லலாம். பட் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேணாம். அந்த இடத்துல நீங்கள் கிளம்பி ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காருங்க ஒரு 10 நிமிஷம். ஏன் அப்படின்னா, அந்த வாக்குவாதத்தின் போது நம்ம உணர்வு ரீதியான ஒரு தாக்குதலில் இருப்போம். அப்போ நம்ம மூளையை சரியாக யோசிக்காமல் நிறையா வார்த்தைகளை பேசுவோம், நிறையா செயல்களில் ஈடுபடுவோம். ஸோ அந்த இடத்துல விலகி போகும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3வது மனுஷனாக உங்கள் 2 பேருடைய பிரச்சனை நீங்கள் பார்க்கணும். எப்போயுமே மனுஷனுக்கு தான் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுடைய பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அங்கே எந்த ஒரு பயமும் பதட்டமும் இருக்காது. அதனால் 3வது மனிதனாக உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பார்க்கணும். அப்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அணுகுமுறை எளிமையாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் அதை பேசலாம். அதுவும் பேசும்போது எனக்கு கோபம் வருது, எனக்கு இது கஷ்டம் தருது அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், உங்கள் பேர் பாண்டியன்னு வச்சுக்கலாம். பாண்டியனுக்கு இது கஷ்டம் தருது, பாண்டியனுக்கு இது கோபம் வருது அப்படின்னு அங்கேயுமே ஒரு 3வது மனிதன் நீங்கள் உள்ளே கொண்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த அட்டாக், அந்த தாக்குதல் இன்னொருத்தவங்கிட்ட போகுது. அப்போது உங்கள் 2 பேத்துக்குமே ஒரு சமரசம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அது தேவைப்படுறவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பகிருங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.